அகரத்தின் அன்பு வணக்கங்கள். மதுரை மாவட்டம் சுந்தரபாண்டியம் தெற்கு மேல தெருவில் அமைந்துள்ள குஞ்சுமாடன் ஆலயம் உருவான வரலாற்றை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் கொடுங்கோல் ஆட்சி செய்து வந்தான். அவனின் கொடுமைகளை தாங்க முடியாத மக்கள் அந்த நாட்டிலிருந்து தப்பித்து தற்போது கோயில் இருக்கும் ஊருக்கு வந்தனர். அப்போது ஊரின் எல்லையில் நுழைந்தபோது ஆட்டுக்குட்டி ஒன்று அம்மக்களின் கண்ணில் பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியை பின்தொடர்ந்தே மக்கள் சென்றனர். இம்மக்கள் தற்போது கோயில் இருக்கும் இடத்திற்கு வந்தபோது திடீரென்று அந்த ஆட்டுக்குட்டி காணாமல் போய்விட்டது. அதனைக் கண்டு அனைவரும் திகைத்து போனார்கள். அங்கு திடீரென்று ஒரு அசரீரி ஒலித்தது. நான் பத்ரகாளியம்மன், எனக்கு இங்கே ஒரு கோயில் கட்டி என்னை தெய்வமாக வழிபடுங்கள், நான் உங்களை பாதுகாப்பேன் என்று கூறி மறைந்தது. அதன்படியே இங்கு ஒரு கோயிலை கட்டி அம்பாளை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தனர். மீண்டும் சில நாட்களில் பத்ரகாளி அம்மனின் மகன் குஞ்சுமாடன் இங்கே வந்து கொலு அமர்ந்து தன்னுடைய பெயர் இங்கே விளங்க வேண்டும் என்று சொல்ல அவருக்கும் இங்கே ஒரு கோயில் உருவானது. அதன் பிறகு இக்கோயிலில் எது நடந்தாலும் இந்த குஞ்சுமாடனிடம் உத்தரவு கேட்ட பிறகுதான் எதையும் தொடங்குவார்கள். இந்த தெய்வங்கள் எல்லாம் முதலில் கேரளாவில் உள்ள நாஞ்சில் நாட்டிலிருந்து வந்தவையாகும். இக்கோயில் மூலவராக உள்ள பத்ரகாளியம்மன் இங்கு சூலாயுதம் வைத்துக்கொண்டு சிங்க வாகனத்தில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கிறார். மேலும் இக்கோயிலில் பேச்சியம்மன், ராக்காச்சியம்மன், கன்னிமூல கணபதி, நல்லாண்டவர், இருளப்பசாமி போன்ற தெய்வங்கள் இக்கோயிலில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள். முக்கியமாக இக்கோயிலில் பல அதிசயங்கள் நடந்துள்ளன. 200 வருடங்களுக்கு முன்பாக இப்பகுதிக்கு வருபவர்கள் இக்கோயிலின் சந்து வழியாக தலைப்பாகை அணிந்து கொண்டு சென்றால் அந்த தலைப்பாகையானது பறந்து போய் ஆலயத்திற்குள்ளே இருக்கும் அத்தி மரத்திற்கு போய் விழுமாம். அதன் பிறகு அவர்கள் காலனா அபராதம் கட்டி அதனை மீண்டும் திரும்ப பெறுவார்களாம். இக்கோயிலின் தல விருட்சமாக அத்தி மரம் உள்ளது. இம்மரம் 400 வருடங்களாக இங்கு உள்ளது. இம்மரத்தை வெட்ட முடியாமல் பலர் தோல்வியுற்றனர். இதுவரைக்கும் இம்மரத்தை வெட்ட முடியவில்லை என்பது ஒரு மர்மமாகவே உள்ளது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.